நகரத்திலே அப்படின்னா இன்னும் கிராமத்துல ஊர் பக்கம்லாம் போனா இன்னும் பெண்களுக்கு முன்னாடிலாம் சொத்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் இந்த நகையை கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த நகையும் போட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. கூடவே இந்த சொத்து விஷயம்னு வரும்போது அதுவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்போ இது கொஞ்சம் முரணாதான் இருக்கு. இப்போ சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெண்களுக்கு சொத்துல சமமான உரிமைங்கிறது கொடுத்துதான் ஆகணும். அதே போல சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை அப்படிங்கிறது முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இப்போ இது இப்படி இருக்க பெண்கள்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா என்னம்மா சொத்தும் வேணுங்கிறீங்க நகையும் வேணுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா நல்லா படிக்க வச்சிருப்பீங்க, ஒரு நல்ல தொழில் வச்சு கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் உண்மைதான். என்னதான் பெண்கள் வெளியூருக்குலாம் போய் படிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் இதெல்லாம் நம்ம நகரங்கள்ல தான் சாதாரணமா பார்க்க முடியுது. நகரங்கள்லயே கூட எல்லாருமே படிப்பு விஷயத்திலயா இருக்கட்டும், தொழில் விஷயத்திலயா இருக்கட்டும், பெற்றோர்கள் ஆண்களையும் பெண்களையும் ஒரே மாதிரி நடத்துறது இல்ல. நகரத்திலே அப்படின்னா இன்னும் கிராமத்துல ஊர் பக்கம்லாம் போனா இன்னும் சொல்லவே வேண்டியதில்லை, பெண்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனா படிப்பு விஷயத்திலையும் சரி தொழில் விஷயத்திலையும் சரி ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒரே மாதிரி நடத்துறது இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு அந்த மாப்பிள்ளைக்கு கூட தொழில் வச்சு கொடுப்பாங்க. ஆனா இந்த பெண்ணே நடத்துற மாதிரி இங்க தொழில் வச்சு கொடுக்கறது பெரும்பாலும் நடக்கிறது இல்ல.